எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு தாறுமாறான இன்வெஸ்டிகேஷன் சீரீஸை தான் பார்க்க போறோமே. ஊருக்குள்ள நடக்கிற மர்மமான கொலைகள், யாரு கொலைகாரன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா எல்லா கொலைகளுக்கும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, செஸ்னட் மேன் அப்படின்ற ஒரு வகையான நட்ஸ்ல செய்யப்பட்ட ஒரு பொம்மை ஒண்ணு, அதுதான் கிரைம் சீன்ல கிடைக்குது. அதோட அந்த பொம்மையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு 12 வயசு சின்ன பொண்ணுடைய கைரேகையும் இருக்கு. இந்த கொலைகள் எல்லாம் பண்ணது யாரு, அந்த பொம்மைகள்ல எப்படி இறந்து போன ஒரு பொண்ணுடைய கைரேகை இருக்கு அப்படின்னு சும்மா பரபரப்பா இன்வெஸ்டிகேஷனை செதற ஓடுற ஒரு வெறித்தனமான சீரீஸ் தான் இது. சோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னைக்கு நம்ம போலிஷ் நாட்டுல ரிலீஸ் ஆன தி செஸ்னட் மேன்ன்ற சீரீஸோடைய சீசன் 1 தான் பார்க்க போறோம். சோ கதையோடைய ஆரம்பமே பாஸ்ட்ல நடக்குது. ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் ஒரு வீட்ல இருந்து மாடுகள்லாம் காணாம போயிடுச்சு அப்படின்னு அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு வராரு. ஆனா அந்த ஹவுஸ்ல யாருமே இல்ல. சரின்னு இவரும் உள்ள போய் பார்க்கும்போதுதான் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்த குடும்பத்தை யாரோ கொடூரமா கொன்னு இருக்காங்க. அந்த போலீஸும் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு மெதுவா பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்க்கும் பொழுது அங்க ஒரு குட்டி பொண்ணு பாவம் பயத்துல காதெல்லாம் மூடிக்கிட்டு இருக்காங்க. போலீஸும் பாப்பா இங்க என்ன ஆச்சு, வா நான் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவரு ட்ரை பண்ணும் பொழுது பின்னாடி இருந்து யாரோ அந்த போலீஸ அட்டாக் பண்ணி சாகடிக்கிறாங்க. அவர் அங்கேயே இறந்து போறாரு. அதோட அந்த பேஸ்மெண்ட்ல செஸ்னட் கொட்டைகளால செய்யப்பட்ட ஒரு பொம்மைகள் அதுவும் நிறைய இருக்கு அங்க. இப்படி இந்த விஷயங்கள் நடந்து பல வருஷங்கள் கடந்து போகுது. கதை வந்து துலின் அப்படின்ற ஒரு லேடி கிட்ட போகுது. இவங்க ஒரு டிடெக்டிவ், அதோட ஒரு சிங்கிள் மதரும் கூட. இவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணி வரும்பொழுது அந்த பொண்ணு சோகமா இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்கம்மா, எல்லாரும் அவங்க ஃபேமிலி ட்ரீய அழகா ஒட்டி கொண்டு வரணுமா, அதுக்கு ஏன் சோகமா இருக்க, பின்னமா நம்ம ஃபேமிலியில நானு நீங்க தாத்தா 3 பேர் தான் இருக்கும், மற்ற பசங்களை விட என்னோடது ரொம்ப போரிங்கா இருக்குமா, சரி சரி கவலைப்படாத வா அப்படின்னு அவங்க பொண்ணை இவங்க கூட்டிட்டு போறாங்க. நம்ம துலின் வந்துட்டு இந்த டிடெக்டிவ் ஒர்க்ல இருக்கிறதுனால அவங்க பொண்ணு கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சோ அதனால வந்து வேற டிபார்ட்மெண்டான சைபர் கிரைமுக்கு போகலாம் அப்படின்னு அப்ளிகேஷனையும் போட்டு அவ்வளவுதான் வேலைக்கே ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த துலின் அவங்க பாஸ் கிட்ட சொல்ல, என்ன பண்ற, உன்ன மாதிரி திறமையான ஆளுங்கலாம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ரொம்பவே கம்மி, இப்படி எல்லாரும் பிச்சுக்கிட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம், சரி ஓகே கடைசியா ஒரு கேஸ் இருக்கு, அந்த கேஸை மட்டும் பாரு, உனக்கு ஒரு புது பார்ட்னரும் வரப்போறாருன்னு சொல்றாங்க. சரின்னு நம்ம துலினும் கடைசியா அந்த ஒரு கேஸை பார்த்து முடிச்சுட்டு சைபர் கிரைம் பேட்சுக்கு போயிடலாம் அப்படின்னு இந்த கேஸ் என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல டிவி நியூஸ்லலாம் ஒரு விஷயம் பரபரப்பா பேசுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு வருஷம் கழிச்சு ரோசா அப்படின்ற ஒரு மினிஸ்டர் பார்லிமெண்ட்டுக்கு வராங்களாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பொண்ணு, அந்த பொண்ணோட பேரு கிறிஸ்டின், அந்த பொண்ணை யாரோ கடத்தி கொலை பண்ணிட்டாங்க. சோ அந்த சோகத்துல ஒரு வருஷமா அவங்க பார்லிமெண்ட்டுக்கு வரவே இல்லை, திரும்ப வேலைக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லோருமே இந்த நியூஸை தான் கவர் பண்றாங்களே. சோ அப்படியே நமக்கு ஒரு ஃபேமிலி போட்டோ தெரியுது. இதுதான் அந்த மினிஸ்டர் ரோசா, அவங்களுடைய ஹஸ்பண்ட். இவங்களுக்கு மொத்தம் 2 குழந்தைங்க, பெண் குழந்தை கிறிஸ்டின், இன்னொரு பையன். இந்த பெண் குழந்தைய தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கடத்தி கொலை பண்ணிட்டாங்க. இது நடந்து ஒரு வருஷம் ஆகியும் இன்னுமே அந்த மினிஸ்டர் ரோசா வந்து சோகமா இருக்காங்க. தம் பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்து, என் பொண்ணோட வாசனை கூட இங்க இருந்து போகல, ஆனா அவ இல்லன்றத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்ல மினிஸ்டருடைய ஹஸ்பண்டும் சமாதானப்படுத்துறாரு. எங்க நம்ம துலின் இருக்காங்களா, அவங்க கூடவே ஒருத்தர் இருக்காரு, இவர் தான் நியூ பார்ட்னர், இவரோட பேரு மார்க்கஸ். அவரை கூட்டிட்டு துலின் வந்து அவங்களுடைய கடைசி கேஸ பார்க்கலான்னு போறாங்க. இது ஒரு மர்டர் கேஸ். லாரா அப்படின்ற ஒரு டென்டல் டாக்டர் ஒருத்தங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்ல கொடூரமா கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருக்காங்க. சோ அந்த உடம்ப பார்க்கலாம் அப்படின்னு துலினும் நம்ம மார்க்கஸும் போறாங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களா இருக்காங்க. அந்த ஃபோரன்சிக்கோடைய லீடரா ஒருத்தர் இருக்காரு, ஒரு மொட்டை மண்டை, அவரோட பேரு சைமன். அவரும் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இவங்க உடம்புல மயக்க மருந்து இருக்கு. சோ வீட்லயே மயக்க மருந்து கொடுத்து இங்க இழுத்து கொண்டு வந்து கொண்டு இருக்கணும். இறந்து போன இந்த லாராவுடைய லெஃப்ட் ஹேண்டு காணோம். மேபி அந்த கொலைகாரன் தான் கையை வெட்டி இருக்கணும். அந்த கையும் நமக்கு கிடைக்கல, கூடவே அவன் கொண்டு போயிருக்கணும். நம்ம துலினோ ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்க, சைமனும் ஒரே ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தா இந்த செஸ்னட் கொட்டைகளாலேயே செய்யப்பட்ட ஒரு பொம்மை ஒண்ணு அந்த இடத்துல கிடைக்குது. சோ கிடைச்ச ஒரே எவிடன்ஸ் இதுதான், அதனால அதை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இறந்து போன இந்த லாராவுக்கு ஜிம்னு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. சோ அவரை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் வந்து லாராவுடைய செகண்ட் ஹஸ்பண்ட், ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு போல. இந்த ஜிம்முக்கு வந்து அவரோட ஒய்ஃப் லாரா இறந்து போன விஷயமே இப்ப போலீஸ்காரங்க சொல்லி தான் தெரியுதான். உங்களுக்கும் லாராவுக்கும் ஏதாவது சண்டை நடந்திருக்கா? இல்ல மேடம், எங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் கிடையாது. ஆனா அங்க லாராவுடைய வீட்டை செக் பண்ணும்பொழுது புதுசா லாக்க மாத்திருக்காங்க. மேபி உங்களுக்குள்ள சண்டை நடந்து நீங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் லாக்க மாத்திருக்காங்களோ அப்படின்னு கேட்க, இல்ல மேடம், லாராவுக்கு மேக்னஸ்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளம் ஆனவன், சாவி ஏதாவது தொலைச்சிருப்பான், அதனாலதான் லாக்க மாத்திருப்பாள் லாரா அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா நம்ம தொழிலுக்கு இந்த ஜிம் மேல ஒரு டவுட் வருது, மேபி இவர் தான் லாராவை கொண்டு இருப்பாரோ அப்படின்னு. இந்த நேரத்துல மினிஸ்டர்
ரோசா வந்து ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு நிறைய லெட்டர்ஸ்லாம் வந்திருக்கு, எல்லாம் ஆறுதலா வந்திருக்கு. ஆனா ஒரு சில லெட்டர்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன இவங்களுடைய அந்த கிறிஸ்டின்ன்ற பொண்ணை போட்டோவெல்லாம் போட்டு அவ இறந்து போனதை நினைச்சு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் லெட்டர் எழுதியிருக்காங்க. ஒரு வருஷம் கஷ்டத்துல இருந்து இப்பதான் வேலைக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி லெட்டரை பார்த்து இன்னுமே அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுது. எங்க நம்ம டிடெக்டிவ் துளின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மார்ச்சுரிக்கு போறாங்க. இறந்து போன அந்த லாராவுடைய உடம்ப பிரேத பரிசோதனை பண்ற டாக்டர் கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதான்னு சொல்லி கேட்க அந்த டாக்டரும் ஒண்ணுமே கிடைக்கவே இல்ல. ஆனா கையை வெட்ட யூஸ் பண்ண அந்த டிவைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதா இருக்கும். மேபி கம்பியை கூட அதால கட் பண்ண முடியும், கையெல்லாம் சாதாரணமா கட் பண்ணிருக்கு. லாராவுடைய உடம்புல இருந்து எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காததுனால கிடைச்ச ஒரே எவிடன்ஸ் அந்த செஸ்னட் மேன்ன்ற பொம்மை தான். சோ அந்த பொம்மையில இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்ட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டோடைய ஹெட்டான சைமன் கிட்ட போறாங்க. சைமனும் அந்த பொம்மையை மைக்ரோஸ்கோப்ல எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த பொம்மையில ஒரு கைரேகையை நான் கண்டுபிடிச்சேன், நீங்க நம்பவே மாட்டீங்க. ஒரு வருஷம் கழிச்சு இப்ப பார்லிமெண்ட்டுக்கு போனாங்கல்ல நம்ம மினிஸ்டர் ரோசா, அவங்களுடைய பொண்ணு கிறிஸ்டினோடைய கைரேகை தான் அதுல இருக்குன்னு சொல்ல தொழிலாம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாலாம். இந்த விஷயத்த மினிஸ்டர் கிட்ட சொல்லணும் அப்படின்னு தொழிலும் வந்து ஸ்ட்ரைட்டா மினிஸ்டருடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க மினிஸ்டருடைய ஹஸ்பண்டை தான் பாக்குறாங்களே. சோ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த மாதிரி செஸ்னட் மேன் பொம்மையெல்லாம் உங்க பொண்ணு செய்வாளா அப்படின்னு கேட்க மினிஸ்டரோட ஹஸ்பண்டுக்கு அவ்வளவா எதுவும் தெரியல. டக்குன்னு உடனே மினிஸ்டர் அந்த இடத்துக்கு வந்து ஆமா என் பொண்ணு செஞ்சிருக்கா, ரோட்டோரத்துல இந்த மாதிரி பொம்மைகளை செஞ்சு அதை விற்பாங்க. சோ தொழிலும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா கிரைம் சீன்ல கிடைச்ச அந்த பொம்மையை செஞ்சது வந்து நம்ம மினிஸ்டருடைய பொண்ணு கிறிஸ்டின் தான். மேபி அந்த பொண்ணு உயிரோட இருக்கும் பொழுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பொம்மைகளா அது இருக்கலாம். உங்க பொண்ணு கிட்ட இருந்து அந்த பொம்மைகளை வாங்கினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க எல்லாமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, யாருன்னு சொல்ல முடியும்னு மினிஸ்டர் சொல்றாங்க. சரின்னு நம்ம டிடெக்டிவ் தொழிலும் அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா வீட்டுல ஒருத்தர் இருக்காரு, அவரு நம்ம தொழினுடைய பாய் ஃப்ரெண்டு. ரெண்டாவதா இவரை தான் மேரேஜ் பண்ண போறாங்க. சோ எல்லாரும் உள்ள போயிட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டு வந்து நம்ம தொழினுடைய பொண்ணு கூட விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு வந்து இவங்களும் அந்த செஸ்னட்ல ஒரு பொம்மை மாதிரியே செய்யறாங்களா. இதை பார்க்கும்போது தொழிலுக்கும் இந்த கேஸை நம்ம சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு தோணுது. எங்க நம்ம தொழிலுடைய பார்ட்னர் இருக்காருல மார்க்கஸ், அவர் அவருடைய அபார்ட்மெண்ட்டை பெயிண்ட்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த அபார்ட்மெண்ட்டை வித்துட்டு வேற ஒரு நாட்டுக்கு போய் வேற ஒரு வேலையை செய்ய போறாரு. சோ இந்த மார்க்கஸுக்கும் இந்த கேஸ் தான் லாஸ்ட் கேஸ். அதனால அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் காட்டல. அப்பதான் அந்த இடத்துல ஒரு நியூஸ் பேப்பரை பாக்குறாரு. அதுல மினிஸ்டருடைய பொண்ணு கிறிஸ்டின் காணாம போனதை பத்தின ஆர்டிக்கல் இருக்கு. என்னன்னா அந்த கிறிஸ்டின்ன்ற பொண்ணை ஒருத்தர் கடத்தி கொலை பண்ணிட்டாராம். அவர் வாக்குமூலமும் கொடுத்து அவரை ஜெயில போட்டு அடைச்சிட்டாங்க. ஆனா அந்த பர்சன் அந்த பொண்ணோட உடம்பை எங்க வச்சிருக்குன்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு வரைக்குமே உடம்பு கிடைக்கல. சோ இந்த மார்க்கஸ்க்கும் வந்து இப்ப நடந்த கொலைக்கும் இந்த பொண்ணு காணாம போனதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும் அப்படின்னு இந்த கேஸ்ல இவருக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. சோ அதனால இந்த லாராவுக்கு மேக்னஸ்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஏன்னா அவர் கொஞ்சம் மென்டலி பாதிக்கப்பட்டவர். சோ அந்த பையன் கிட்ட ஒருத்தர் போயிட்டு இங்க பாருடா, நம்ம ஒரு கேம் விளையாடலாம். உங்க வீட்டை சுத்தி நிறைய போட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம். நீ பார்க்காத ஒரு பொருள் அங்க இருந்தா அதை நீ காட்டணும் சரியா அப்படின்னு ஒவ்வொரு போட்டோவா காட்டும் பொழுது திடீர்னு அந்த பையன் இந்த பொருளை நான் அங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். பார்த்தா அது அந்த செஸ்னட் மேன்ன்ற பொம்மை தான். அப்படின்னா அது வந்து அங்கேயே ரொம்ப நாள்லாம் இல்ல, கொலை பண்ண வந்த கொலைகாரன் தான் அங்க போட்டு போயிருக்கான்னு கன்ஃபார்மே ஆகுது. இப்ப கதை அப்படியே ஒரு குரூப் ஆஃப் பசங்க கிட்ட போகுது. எல்லோருமே செஸ்னட் மேன் அப்படின்ற ஒரு பாட்டை தான் பாடிக்கிட்டு இருக்காங்களே. அதை பாடுற ஒரு குட்டி பொண்ணுடைய அம்மா ஒருத்தங்க, அவங்க பேரு ஆனி, அவங்களும் தம் பொண்ணுக்கு ஹாய்லாம் காட்டி அவங்க பாடுறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மேல இருட்டுல ஏதோ ஒரு பர்சன் இவங்கள வாட்ச் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தோணுது. சோ அதுதான் அந்த கில்லரு. ஆனா அவரு யாரு என்னன்னு இப்ப நமக்கு எதுவும் தெரியல. நம்ம தொழிலுடைய பார்ட்னர் மார்க்கஸ் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம மினிஸ்டர் பொண்ணு காணாம போன அந்த கேஸை திரும்பவும் ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணை கொலை பண்ணதா சொன்ன கில்லருடைய வாக்குமூலம் வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை இவர் பிளே பண்ணும்போது தான் அந்த கில்லரும் சொல்றாரு, ஒரு வகையான பெரிய கத்தி மூலியமா தான் அந்த பொண்ணை நான் வெட்டி கொன்னேன். ஆனா அந்த பொண்ணை எங்க புதைச்சேன் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா எனக்கு ஞாபக மறதி நோய் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதை பார்க்கும்போது தான் நம்ம மார்க்கஸ்க்கு ஏதோ ஒண்ணு தப்பா தோணுது. டக்குன்னு வேகமா நம்ம டிடெக்டிவ் துளின் கிட்டையும் அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஹெட் இருப்பார்ல சைமன், அவங்க கிட்டயும் வந்து கார் டிக்கியை ஓபன் பண்ணி காட்டுறாரு. உள்ள ஒரு பன்னியோடைய உடம்பு இருக்கு. அந்த மினிஸ்டருடைய பொண்ணு கேஸ்ல நான் ஒரு பெரிய லூப் ஹோல் கண்டுபிடிச்சிருக்கேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இந்த நேரத்துல நம்ம மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க காருக்கு வரும்பொழுது அந்த கார்ல ஸ்ப்ரே பெயிண்ட்ல கொலகாரி அப்படின்னு சொல்லி யாரோ எழுதிருக்காங்க. இதை பார்த்து மினிஸ்டருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. இங்க நம்ம மார்க்கஸ் டிடெக்டிவ் தொழின் கிட்டையும் ஃபாரன்சிக் ஹெட்டான சைமன் கிட்டையும் ஒரு பன்னிய தலைகளா தொங்க விட்டு ஒரு கத்தியாலேயே
ஒரு வெட்டு வெட்டுறாரு. ஏன்டா ஏதோ லூப் ஹோல் கண்டுபிடிச்சேன்னு சொன்ன, இங்க வந்து பண்ணிய வெட்டிக்கிட்டு இருக்க, அதுதான் லூப் ஹோல் அப்படின்னு சொல்லி இப்ப நான் பண்ணிய வெட்டினல, இந்த கத்தில பண்ணியோடைய ரத்தம் மட்டும் இல்லாம அதோடைய எலும்போட பீஸ் கூட ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். ஆனா இதுவே மினிஸ்டரோட பொண்ணு கிறிஸ்டினை வெட்டி கொன்னதா சொல்ற அந்த பர்சன் யூஸ் பண்ண கத்தியில வெறும் ரத்தம் மட்டும் தான் இருந்ததே தவிர எலும்புகள்லாம் எதுவும் கிடைக்கவே இல்லை. அப்படின்னா அந்த கத்தியால அந்த பொண்ணை வெட்டவே இல்லை அப்படின்றது தான் உண்மையே. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இவர் தான் வெட்டி இருந்தாரு அப்படின்னா புதைச்ச இடத்த சொல்லிருக்கலாம்ல, ஆனா சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா மினிஸ்டரோட பொண்ணு கிறிஸ்டின் இன்னும் உயிரோட தான் இருக்கா, அதனாலதான் அவளோட கைரேகை அந்த செஸ்னட் மேன் பொம்மையில இருந்ததுன்னு சொல்றாரு. இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இறந்து போன லாராவுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் பண்ணவரை தேடி பிடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க எரிக்ன்ற ஒரு ஆளு. அவரை பிடிச்சி லாராவுக்கு எதுக்காக நீ மெசேஜ் பண்ணனு சொல்லி கேட்க, என்னது நான் மெசேஜ் பண்ணனா, நானும் யாருக்கும் மெசேஜ் பண்ணலையே, ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொன்னாங்க, அதை வாங்க தான் நான் இங்க வந்தனே அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த பார்சல்ல லாரான்ற பேரு போட்டிருக்கு. உடனே அவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க, இறந்து போன அந்த லாராவுடைய ரைட் ஹேண்ட் கட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கை அந்த பார்சல்ல இருக்கு. அதை பார்த்து எல்லாரும் பயந்து போறாங்க. நம்ம துளின் வந்து உடனே அந்த எரிக்கின்றவர்கிட்ட உன்னோட ஒய்ஃப் எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்க வேகமா அந்த அட்ரஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்த்தா கதவெல்லாம் ஓப்பன்ல இருக்கு, ஏதோ சண்டை நடந்த மாதிரி இருக்கு. அதோட வீட்டுக்குள்ள அந்த செஸ்னட் மேன் பொம்மையும் இருக்கு. துளின் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, அந்த கில்லர் தான் இங்கேயும் வந்திருக்கான் அப்படின்னு. பக்கத்திலே காடு மாதிரியான இடம் இருக்கா, அங்க போயிட்டு இவங்க தேடும் பொழுதுதான் அந்த எரிக்கோட ஒய்ஃபை கொலை பண்ணி அந்த கில்லரு காட்டுக்குள்ள தலைகீழா தொங்க விட்டுருக்கான். ஆனா இந்த லேடியோடைய 2 கையையும் வெட்டிருக்காரு அந்த கில்லரு. இந்த லேடியோடைய பேரு ஆனி. குழந்தைங்கலாம் கும்பலா சேர்ந்து பாட்டு பாடும் பொழுது அங்க ஒரு பொண்ணுடைய லேடி ஒருத்தங்க மேல ஒரு உருவத்தை பார்த்திருப்பாங்கல்ல, அந்த லேடி தான் இவங்க. சோ வந்தது கில்லர் தான். அவரு இப்போ இந்த ஆனிய கொலை பண்ணிட்டாரு. சோ வழக்கம் போல இந்த ஆனியோடைய உடம்புல எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. கிடைச்ச அந்த செஸ்னட் மேன் அதுலயும் அந்த மினிஸ்டருடைய பொண்ணான கிறிஸ்டினுடைய கைரேகை இருக்கு. சோ அபிஷியலா இந்த கேஸ் இப்போ பெருசாயிடுச்சு. சோ அதனால டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம துளினும் அவங்களுடைய பார்ட்னரான மார்க்கஸும் இந்த கேஸை பத்தி சொல்றாங்க. இறந்து போன இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்கல. ஒண்ணுத்தை தவிர அது செஸ்னட் மேன். அதோட அந்த செஸ்னட் மேன்ல நம்ம மினிஸ்டருடைய பொண்ணான கிறிஸ்டினுடைய கைரேகை இருக்கு. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகி, அது எப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு இறந்து போயிட்டாலே. உடனே நம்ம மார்க்கஸும் எனக்கு தெரிஞ்சு அந்த கிறிஸ்டின் சாகலாம் இல்ல, உயிரோட தான் இருக்காங்க. இதை கேட்டு எல்லாரும் கடுப்பாக்குறாங்க. அந்த கேஸ் எல்லாம் விசாரிச்சது நாங்க தான், எல்லா எவிடன்ஸோட பக்காவா ஒரு பர்சனை பிடிச்சு வச்சிருக்கோம். திடீர்னு வந்து இறந்து போன பொண்ணு உயிரோட இருக்கான்னு சொல்றீங்க, இப்படி நம்ம கொலை பண்ணணும் தான் ஒருவேளை கில்லர் இதெல்லாம் பண்ணிருக்கானோ அப்படின்னு மத்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம மார்க்கஸ் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு, கண்டிப்பா அந்த கிறிஸ்டின்ன்ற பொண்ணு உயிரோட தான் இருக்கா அப்படின்னு. ஸோ இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் மினிஸ்டர் கிட்ட சொல்லணும்ல, அதனால போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் பொழுது மினிஸ்டர் வந்து ரொம்ப சோகமாகறாங்க. ஏன்னா தன்னுடைய பொண்ணு இறந்து போயிட்டான்ற விஷயம் தெரிஞ்சு அதுல இருந்து மீண்டு வரத்துக்கே 1 வருஷம் ஆயிடுச்சு. சரின்னு சகஜமா வேலைக்கு போகலான்னு பார்த்தா திரும்பவும் இப்போ உங்க பொண்ணுடைய கைரேகை வச்ச செஸ்னட் மேன் பொம்மைகள் இருக்குன்னு சொல்லி ஒருவேளை தான் பொண்ணு உயிரோட இருக்கலாமோன்ற எண்ணம் வேற அவங்களுக்கு வருது. மென்டலா பாதிக்கப்படுறாங்க அவங்க. எங்க நம்ம டிடெக்டிவ் தொழினோ அவங்க பார்ட்னர் மார்க்கஸும் வந்து இறந்து போன அந்த லாராவுடைய வீட்டுக்கே போய் இன்னும் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு மெதுவா தேட ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. நம்ம மார்க்கஸ் இருக்காருல, அவரு வந்து லாராவுடைய பையனுடைய ரூமுக்கு போகும்போது அந்த பையன் நிறைய டிராயிங்லாம் வரைஞ்சு வச்சிருக்கான். அவங்க வீட்டுக்கு கீழே ஏதோ ஒரு பேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரியும் அங்க மான்ஸ்டர்லாம் இருக்கிற மாதிரி அந்த பையன் வரைஞ்சு வச்சிருக்கான். அப்படின்னா அந்த வீட்டுக்கு பேஸ்மெண்ட் இருக்கு போல அப்படின்னு சொல்லி இவர் தேடுறாரு. கராஜ்ல பேஸ்மெண்ட் ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள போய் பார்க்கும்பொழுது தான் உள்ள பெட்டு, கேமராலாம் இருக்கு. அதோட ஒரு லேப்டாப்பும் இருக்கு. ஸோ இது எல்லாமே எவிடன்ஸ்னு சொல்லி இவர் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. சடனா நம்ம மார்க்கஸ ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டு அந்த லேப்டாப் எடுத்துக்கிட்டு வேகமா தப்பிக்க ஆரம்பிக்கிறாரு. நல்ல வேலையா மேல நம்ம துளின் இருக்காங்க. அவங்க கன் பாயிண்ட்ல அந்த பர்சனை பிடிச்சி யார் நீ உன் முகத்தை காட்டுன்னு சொல்ல அந்த பர்சனும் ஃபேஸை காட்டுறாரு. இறந்து போன லாராவுடைய ஹஸ்பண்ட் ஜிம்மு தான் அவரு. நீ எதுக்காக அதெல்லாம் பண்ற, என் பார்ட்னரை பேஸ்மெண்ட்லயே வச்சு லாக் பண்ணிட்டு ஒழுங்கா ஓபன் பண்ணுன்னு சொல்ல அவரும் ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம துளின் வந்து அவங்க பார்ட்னரை பாக்குற அந்த கேப்ல துளினை அடிச்சு போட்டுட்டு அந்த ஜிம் அங்க இருந்து ஓடிடுறாரு. நல்ல வேலையா லேப்டாப் அங்கேயே விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ அந்த லேப்டாப்பை எடுத்துக்கிட்டு இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அந்த லேப்டாப்பில் வீடியோவும் இருக்குது. பேஸ்மெண்ட்டில் எடுத்த வீடியோ தான். இறந்து போன லாராவோட பையன் மேக்னஸை இந்த ஜிம்ன்றவர் பேஸ்மெண்ட்டில் அப்யூஸ் பண்ணியிருக்காரு. அதை வீடியோவும் எடுத்திருக்காரு. இதை இவங்க ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்கார்ல, அவரு நான் இதெல்லாம் பார்க்க விரும்பல, ப்ளீஸ், இப்படியும் மனுஷங்களாம் இருக்காங்களேன்னு அப்படியே கடுப்பாகி அங்கேருந்து போகிறாரு. ஆனால் இப்போ தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் வருது. தப்பு பண்ணது இந்த லாராவுடைய ஹஸ்பண்ட் தான். அவரை கொல்லாம எதுக்காக கில்லர் லாராவை கொன்னாரு அப்படின்னு புரியல.
ஸோ லாராவுக்கு அடுத்ததா ஆனின்னு ஒரு லேடி இறந்து போயிருப்பாங்கல்ல, மேபி கில்லர் இதே பேட்டர்ன்ல தான் இவங்களையும் கொண்டு இருக்கணும். ஆனியோடைய ஹஸ்பண்ட் எரிக்கும் இந்த ஜிம்மு மாதிரியே தப்பு பண்ணிருக்காரான்னு விசாரிக்க அவரும் நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லைங்க, ஆனா நாங்க விசாரிச்சு பார்த்ததுல ஆனி உங்களை விட்டு பிரிஞ்சு போறதா ரெடியா இருந்தாங்க, வீட்டுல சூட் கேஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது தான் இந்த எரிக் சொல்றாரு, எங்களுக்குள்ளலாம் எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனி மேல சோஷியல் சர்வீஸ்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்திருந்தது, அந்த லெட்டரை பார்த்துட்டு தான் அவர் ரொம்ப டென்ஷனா இருந்தா வேற எங்கேயாவது போகணும்னு நினைச்சா. உடனே நம்ம டிடெக்டிவ் தொழிப்போம் அவங்க அசிஸ்டன்ட் மார்க்கஸும் அந்த லெட்டர் என்னன்னு சொல்லி பாக்குறாங்க. இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் லாராக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த 2 லெட்டருமே ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல எழுதியிருக்காங்க. சோ கில்லர் தான் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா இவங்களை கொன்னு இருக்கான். சோ கில்லருடைய அடுத்த டார்கெட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதே பேட்டர்ன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் லெட்டர் யாருக்காவது போயிருக்கான்னு கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்பொழுது இதே பேட்டர்ன்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரும் இல்ல. அப்பதான் நம்ம மார்க்கஸ் என்ன சொல்றாருன்னா, மேபி அந்த கில்லரு அந்த பேட்டர்னை மாத்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. நேச்சுரலா கம்ப்ளைண்ட் பண்றவங்க நிறைய தப்புலாம் பண்ணுவாங்க, மனசுல இருந்து எழுதின மாதிரி இருக்கும் அந்த கம்ப்ளைண்ட்லாம். ஆனா அந்த கில்லர் கண்டிப்பா ரொம்ப பர்ஃபெக்ட்டா எழுதிருப்பான். சோ ஒரு பர்ஃபெக்ட்டான கம்ப்ளைண்ட் லெட்டரை கண்டுபிடிச்சா போதும்ட்டு அப்படி தேடும்போது தான் ஜெஸ்ஸி அப்படின்ற ஒரு லேடி மேல ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்திருக்கு, பர்ஃபெக்ட்டா எழுதின மாதிரி இருக்கு, இது அந்த கில்லரா இருக்கலாம் அப்படின்னு இவங்க முடிவெடுக்கிறாங்க. சோ இந்த ஜெஸ்ஸிக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க, ஆனா இவங்க ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒருத்தர் கூட அஃபேர்ல இருக்காங்க, அதுவும் ஒரு பேஸ்மெண்ட்ல இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. டக்குன்ட்டு அந்த பர்சன் என்ன பண்றாருன்னா, பொலிச்சுன்னு கண்ணத்திலே ஒண்ணு விட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட வராத, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஜெஸ்ஸி வீட்டுக்கு வரும்போது தான் ஜெஸ்ஸியை மீட் பண்ணி நடந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஆல்ரெடி 2 பேரை கொலை பண்ணிருக்காங்க, அடுத்ததா அந்த கொலைகாரன் உங்களை தான் கொல்ல வாய்ப்பு இருக்கு, இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் தான் வந்திருக்குன்னு சொல்ல, இங்க பாருங்க இந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை ஸ்கூல்ல யாராவது ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க, நான் என் பொண்ணெல்லாம் கொடுமைலாம் படுத்தல, ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் அப்படியே விட முடியாது அப்படின்னு ஜெஸ்ஸியை ஒரு போலீஸ்காரருடைய வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம துளிப்பு இருக்காங்கல்ல அவங்க ஜெஸ்ஸி மாதிரியே ஜெஸ்ஸியோடைய வீட்டுக்குள்ள போறாங்களே. சோ கில்லர் ஜெஸ்ஸியை கொல்ல நம்ம துளிப் கிட்ட மாட்டிப்பாரு, அதோட சுத்தி ஃபுல்லா போலீஸ் படையே இருக்கு, அதனால ஈஸியா பிடிச்சிருவாங்க. சோ அப்படியே ஜெஸ்ஸி மாதிரியே நம்ம துளிப் வீட்டுக்குள்ளேயும் வராங்க, டிவியும் ஆன் பண்றாங்க. அப்ப அந்த டிவில நம்ம மினிஸ்டருடைய ஹஸ்பண்ட் தான் பேட்டி கொடுக்கறாரு. அவருடைய பொண்ணு உயிரோட இருக்கிற மாதிரியே அவர் சொல்றாரு, என் பொண்ணை யார் கடத்தி வச்சிருந்தாலும் ப்ளீஸ் திரும்ப கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுக்கறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மினிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஏன் இந்த மாதிரிலாம் பேட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்க, அவரும் நம்ம பொண்ணு உயிரோட தான் இருக்கா, கண்டிப்பா நமக்கு கிடைப்பா அப்படின்னு அவரு சொல்ல, இவங்களுக்கும் அதான் மனசுல தோணுது. ஆனா தேவையில்லாம நம்ம பொண்ணு உயிரோட இருக்கான்னு ஆசையை வளர்த்துட்டா திரும்ப ஏதாவது ஒண்ணு தப்பா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா இவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, அதுக்கு தான் பயப்படுறாங்களே. எங்க ஜெஸ்ஸி மாதிரியே ஜெஸ்ஸியோடைய வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம நாயா வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது வெளியே யாரோ வர மாதிரியே சவுண்ட் கேக்குது. இதை தூரத்துல இருந்து போலீஸும் பாக்குறாங்க, கண்டிப்பா அது கில்லரா தான் இருக்கணும்னு வேகமா ஓடி அந்த ஆளை மடக்கி பிடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா ஜெஸ்ஸி கூட அஃபேர்ல இருந்தார்ல ஒருத்தர், அவர் தான். டேய் நீ தான் கொலைகாரனா அப்படின்னு சொல்லி கேட்டா, இது கொலைகாரனா, எங்க நான் ஜெஸ்ஸி கூட அஃபேர்ல இருந்தேன், அதை வீடியோவா எடுத்து எனக்கே வீடியோவா அனுப்பி என்ன பிளாக்மெயில் பண்ணா, அதான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி காட்ட, பார்த்தா வீடியோ இப்பதான் வந்திருக்கு. அதோட அந்த வீடியோவை ஜெஸ்ஸி எடுத்த மாதிரிலாம் இல்ல, வேற யாரோ அந்த பேஸ்மெண்ட்ல ஒளிஞ்சிருந்து எடுத்த மாதிரி இருக்கு. ஆனா ஜெஸ்ஸியோட போன்ல இருந்து தான் வந்திருக்கு. ஆனா இப்ப ஜெஸ்ஸி போலீஸ்காரருடைய வீட்டுல தானே இருக்கா அப்படின்னு எல்லாரும் வேகமா அந்த போலீஸ்காரருடைய வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா அந்த போலீஸ் இறந்து போய் கிடக்குறாரு. அப்புறம் ஜெஸ்ஸியை போய் பாக்குறாங்க, அவங்களும் கொடூரமா இறந்து போயிருக்காங்க. முத இறந்து போன அந்த லாராவுக்கு ஒரு கை மட்டும் கட்டாய் இருந்தது, ரெண்டாவதா இறந்து போன ஆனிக்கு 2 கை கட்டாய் இருந்தது. இங்க ஜெஸ்ஸிக்கு 2 கை மட்டும் இல்லாம ஒரு காலையும் வெட்டியிருக்காரு அந்த கில்லர். அதோட அங்க அதே செஸ்னட் மேனும் இருக்கு. சோ அந்த கில்லர் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம டிடெக்டிவ் துளிப் மார்க்கஸோடைய வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா அப்பார்ட்மெண்ட் முழுக்கவே இந்த கேஸை பற்றின டீட்டெயில் எல்லாம் அவர் ஒட்டி வச்சிருக்காரு. ஸோ ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சியா அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் கேட்க, அவரும் சொல்கிறாரு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன மினிஸ்டருடைய பொண்ணு, அவள் காணாமல் போன இடத்துல சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை இவங்க பார்க்குறாங்க. ஸ்கூல் பேக் கீழே விழுந்து போயிருக்கு, புக்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அதோட அங்கே செஸ்னட் மேன்ன்ற அந்த பொம்மையும் இருக்கு. ஸோ நம்ம அந்த கில்லரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மினிஸ்டரோட பொண்ணு காணாமல் போன இந்த கேஸ்ல இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு அவரு. சோ மினிஸ்டரோட பொண்ணு காணாம போன அந்த இடத்துல வீடியோஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோ ஃபைல் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க கூட்டத்துல ஒரு பர்சன் நிக்கிறாரு. அவர் வேற யாரும் இல்ல, இவருதான் அந்த கிறிஸ்டின் பொண்ணை கடத்தி கொலை பண்ணுன்னு சொன்ன ஆளு. இங்க தான் பெரிய டவுட்டே வருது. அந்த பர்சன் கொடுத்த வாக்குமூலத்துல அவரு அங்க இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவரு குழந்தைய கடத்தி வேற எங்கேயோ தூரமா போயிருக்கணும். ஆனா இப்ப அந்த இடத்துல நிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த பர்சன் அந்த குழந்தைய கடத்திருக்கவும் மாட்டாரு, கொன்னிருக்கவும் மாட்டாரு. சோ
ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மினிஸ்டர் பொண்ணு காணாம போன கேஸையும் இப்ப நடக்கிற அந்த கொலை கேஸுக்கும் ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கிறது நம்ம ஃபாரன்சிக் ஹெட் இருக்காருல்ல சைமன், அவர் தான். ஸோ அவர்கிட்ட போயிட்டு இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டும்பொழுது அவரும் ஷாக் ஆகுறாரு. என்னோட வேலை தடயங்களை கண்டுபிடிக்கிறது தான், ஆனா இந்த வீடியோவை ஏன் நல்லா தெளிவா பார்க்காம விட்டாங்க அந்த டிடெக்டிவ்ஸ்லாம்? இவ்வளோ பெரிய ஆதாரம் கிடைச்சிருக்கே, ஆனா இதை கண்டுக்காம விட்டுருக்காங்கன்னா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே யாராவது ஒருத்தன் தான் கில்லருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது மினிஸ்டரோட பொண்ணை கொலையே பண்ணாம நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜெயில இருக்கிற அந்த பிரிசனரை தான் விசாரிக்கணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ அதனால நம்ம டிடெக்டிவ் தொலிப்பும் மார்க்கஸும் அந்த பிரிசனரை பார்க்க போறாங்க. ஆனா அவருக்கு ஞாபக மறதி நோய் இருக்கிறதுனால இவங்க கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லவே மாட்டாரு, ரொம்ப நெக்கலா பேசுறாரா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றாரு, ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல நடந்த கொலை கேஸ் ஒன்னு, அந்த கேஸோடைய போட்டோஸ் டீடைல் எல்லாம் இவர் தேடிக்கிட்டு இருந்தாராம். ஆனா இதுக்கும் இவங்க கேட்டதுக்கும் சம்பந்தமே இல்ல, ஒரு மாதிரி தான் இவர் பேசுறாரு. நம்ம மார்க்கஸுக்கெல்லாம் சும்மா வெறி மண்டைக்கு ஏறுது, அப்படியே அந்த ஆளை பிடிச்சி அங்கேயே அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர்கிட்ட ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல. சரி, அந்த பிரிசனர் ஏதோ ஒரு ஃபார்ம் கொலை கேஸோடைய போட்டோஸ்ல இன்ட்ரெஸ்டா இருந்தார்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனா இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. என்னன்னா நம்ம மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களும் தம் பொண்ணு உயிரோட தான் இருக்காங்கன்னு நம்புறாங்க. ஸோ என் பொண்ணை கடத்தி இவ்வளோ என்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னா கண்டிப்பா என்னால பாதிக்கப்பட்டவங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து சில இன்ஃபர்மேஷனை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மினிஸ்டருடைய வேலையே குழந்தைகளை ஒழுங்கா பார்த்துக்க முடியாத பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரிச்சு அந்த குழந்தைகளை வேற ஒரு வீட்டுக்கு அனுப்புறது தான் இவங்க வேலை. ஸோ அப்படி நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து குழந்தைகளை பிரிச்சிருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு பேரண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் ஒரு பர்டிகுலர் லேடி ஒருத்தங்க குழந்தைய பிரிச்ச உடனே மீடியாலலாம் போட்டு பயங்கரமா கிளிகிளின்னு கழிச்சிருக்காங்க மினிஸ்டர். அதனால அந்த பொண்ணா இருக்கலான்ட்டு அந்த அட்ரஸை தான் நம்ம துளிப்புக்கும் மார்க்கஸ்க்கும் அனுப்பியிருப்பாங்க. அவங்களும் அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்கும் பொழுது ஷாக்கு, ஏன்னா அந்த வீடு முழுக்கவே மினிஸ்டரை காலி பண்றதுக்கு அவ்வளோ பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த லேடியை பத்தி நல்லா விசாரிக்கும் பொழுது அவங்க ஒரு நர்ஸ், நம்ம மினிஸ்டர் தான் வந்து இவங்களோட குழந்தைய பார்த்துக்க முடியலன்னு குழந்தைய பிரிச்சுட்டாங்க, பிரிச்சு வேற ஒரு குடும்பத்துக்கிட்ட கொடுக்க அங்க அந்த குழந்தை இறந்து போயிடுச்சான். ஸோ அந்த குழந்தை என் கூட இருந்திருந்தா உயிரோடவாவது இருந்திருக்கும், பிரிச்சு கொண்டுட்டாங்களேன்ட்டு மினிஸ்டரை பழி வாங்கணும் அப்படின்னு தான் இந்த லேடி இருந்திருக்காங்களே. ஆனா இவங்க ஒரு சாதாரண லேடி, மினிஸ்டர் கிட்ட எல்லாம் நெருங்க முடியாது, குழந்தைய எப்படி கடத்தினாங்கன்னு யோசிக்கும் போது தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த லேடியோடைய பாய் ஃப்ரெண்டு வந்து மினிஸ்டருடைய பர்சனல் டிரைவர். இந்த விஷயத்த மினிஸ்டர் கிட்ட சொல்ல அவங்க உடனே ஷாக் ஆகி வேகமா ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நம்ம பையன் எங்கன்னு சொல்லி கேட்க, நம்ம டிரைவர் கூட தான் வெளியே போயிருக்கான்னு சொல்லவே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பொண்ணை கடத்திட்டாங்க, இப்ப பையனையும் கடத்திட்டாங்க. ஸோ அப்படின்னா எல்லா தப்பையும் பண்ணது அவங்க தான் அப்படின்னு போலீஸும் கன்ஃபார்மே பண்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த ஆட்கள் தான் ஒரு வேன்ல நம்ம மினிஸ்டருடைய பையனை கடத்தி கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் அந்த பாய் ஃப்ரெண்டு கம்முன்னு தான் இருக்காரு. ஆனா அந்த லேடி செம கடுப்புல இருக்காங்க, என் குழந்தை இறந்து போன மாதிரியே மினிஸ்டரோட குழந்தையும் இறந்து போகணும்னு அந்த பையனை கொல்லலான்னு வரும்பொழுது அவரும் தடுக்கிறாரு. ஆனா அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு கார் ஒண்ணு வருது. சடனா போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. வேகமா காட்டுக்கிட்ட போகும்பொழுது அங்க மினிஸ்டரோட பையனை கடத்தின அந்த 2 பேரு, பாய் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு 2 பேருமே இறந்து போய் கிடக்குறாங்க. பார்க்கும்பொழுது தன்னைத்தானே அவங்க கொன்னுகிட்டு இறந்து போன மாதிரி இருக்கு. நல்ல வேளையா மினிஸ்டரோட பையனுக்கு ஒன்றும் ஆகல. அதோட இறந்து போனாங்கல்ல, அவங்களோட வீட்டை நல்லா செக் பண்ணி பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த ஆனி, ஜெஸ்ஸி இவங்களுடைய துண்டிக்கப்பட்ட கை கால்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இவங்க தான் இந்த கொலையை பண்ணது, அவங்களும் இப்ப இறந்து போயிட்டாங்க. அதனால அந்த கேஸ் அபிஷியலா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு மொத்தமா க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. ஆனா நம்ம மார்க்கஸ் இருக்காருல, அவரு துலிப் கிட்ட கண்டிப்பா இவங்க கொலைகாரங்களா இருக்க வாய்ப்பே கிடையாது, ஒருவேளை இவங்க கொலைகாரங்களா இருந்திருந்தா அந்த பையனை கொண்டுட்டு தான் இறந்து போயிருக்கணும். ஆனா இவங்க கில்லர் மாதிரியே வீட்டுக்குள்ள எல்லா எவிடன்ஸும் கிடைச்சது, ஒன்னுத்தை தவிர அந்த செஸ்னட் மேன் பொம்மைகள் இவங்க வீட்டுல இல்லவே இல்ல. கண்டிப்பா சொல்றேன் இவங்க கொலைகாரங்க கிடையாதுன்னு இவர் நம்புறாரு. இவர் சொன்னதெல்லாம் கேட்டு துளிப்பும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கதை அப்படியே ரொம்ப பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க சின்ன பொண்ணா இருக்காங்க, ஒரு 2 பசங்க ட்வின்ஸ், அவங்க பையன் பொண்ணு, அந்த பசங்க கூட இவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த செஸ்னட் மேன் பொம்மையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. ஆக்சுவலா அந்த ட்வின்ஸ் 2 பேரும் வந்து அனாதைகள் தான். ஆனா இருந்தாலும் நம்ம மினிஸ்டருடைய அப்பா அம்மா வந்து இந்த குழந்தைகளை நம்ம தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அப்படியே கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. அவ்வளவுதான், கேஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த கேஸ்ல விசாரிக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. அதோட இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம தொழிப்பும் சரி மார்க்கஸும் சரி வேற வேலைக்கு போயிடுவாங்க. சோ அதுக்காக அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, இந்த கேஸ் முழுசா முடியல, உண்மையான கொலைகாரன் வெளியே தான் இருக்கான் அப்படின்னு இவங்க 2 பேருமே நம்புறதுனால ஒரு அரை மனசோட தான் அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்களே. அப்ப நம்ம துலிப் கிட்ட வந்து ஒரு லேடி வராங்க. ஜெயில இருந்த அந்த பிரிசனர் வந்து ஏதோ ஃபார்ம் கேஸ்ல போட்டோஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. துலிப்புக்கும் அனுப்பியிருக்காங்க, நம்ம மார்க்கஸ்க்கும் அனுப்பியிருக்காங்க. ஆனா இவங்க தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்ப போறாங்களே. மார்க்கஸ் வெளிநாட்டுக்கு கிளம்புறதுக்கு ஏர்போர்ட்டுக்கே போயிட்டாரு. அப்ப மெயில்ல வந்த அந்த போட்டோஸ் எல்லாம் அவரு பார்க்க
ஆரம்பிக்கிறாரு. சோ அது என்னன்னா முதல்ல ஸ்டார்டிங்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு போலீஸ் போவாரு, கொலை நடந்திருக்கும், அந்த போலீஸையும் யாரோ கொண்டு இருப்பாங்கல்ல, அந்த கேஸோடைய போட்டோஸ் தான் இவரு பாக்குறாரு. கொடூரமா ஒரு ஃபேமிலியே இறந்து போயிருக்கு. அதோட அந்த இடத்துல செஸ்னட் மேன் பொம்மைகள் நிறைய இருக்கு. இத பார்த்த உடனே மார்க்கஸ்க்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஐடியா தோணுது. ஊருக்கு போகாம திரும்பவும் அவரு இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு இறங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம டிடெக்டிவ் துளிப்பு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு மொத்தமா வெளியே வந்துட்டாங்க. இந்த போட்டோஸை கூட அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க பொண்ணுடைய ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல இருக்கும் பொழுது அந்த பொண்ணுங்கெல்லாம் வந்து இந்த செஸ்னட்டை வந்து சாப்பிடலாம் போல, அதை பேக் பண்ணி ஃபுட் மாதிரி செய்யறாங்க. அப்ப டீச்சரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு செஸ்னட்டும் வேற வேற மாதிரி, அது இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி அதோட தன்மை மாறுபடும்னு சொல்லும் பொழுது இதை கேட்கிற நம்ம டிடெக்டிவ் துளிப்போம், என்ன டீச்சர் சொன்னீங்க அப்படின்னு கேட்க டீச்சரும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த செஸ்னட்ல மொத்தம் 2 வகை இருக்கு. ஒன்னு ஹார்ஸ் செஸ்னட், இன்னொன்னு ஸ்வீட் செஸ்னட். இந்த 2 வகையில இன்னும் நிறைய வகை இருக்கு. ஒவ்வொரு மரமும் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு செஸ்னட்டோடைய டிசைனு, பேட்டர்னு, டேஸ்ட் எல்லாமே மாறும்னு சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் டிடெக்டிவ்க்கும் ஒரு விஷயம் புரிய வருது. அப்படின்னா நமக்கு கிடைச்ச அந்த செஸ்னட் எந்த வகைன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவங்களும் இந்த கேஸ்ல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல மினிஸ்டர் வந்து ஒர்க்கும் ஒழுங்கா பண்ண முடியல, குழந்தை உயிரோட இருக்கா இல்லையான்ற ஒரு குழப்பத்திலேயே வீட்டுல இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள யாரோ வந்த மாதிரி சவுண்டு கேட்க போய் பார்த்தா கதவெல்லாம் ஓப்பன்ல இருக்கு. வீட்டுக்குள்ள இந்த செஸ்னட் பொம்மைகள் எல்லாமே ஒன்னோட ஒன்னு கையை பிடிச்சுக்கிட்டு சர்க்கிள்ல நிக்கிற மாதிரியே இருக்கு. எங்க நம்ம டிடெக்டிவ் தொழிப்போம் வந்துட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஹெட் சைமன் கிட்ட வந்து இந்த கேஸ்ல ஸ்டில் ஒரு மர்மம் இருக்கு. ஒவ்வொரு செஸ்னட்டும் அது இருக்கிற இடம் பொறுத்து அதோட தன்மை மாறிக்கிட்டே இருக்கும்னு டீச்சர் சொன்னாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன மினிஸ்டருடைய பொண்ணு உருவாக்குன அந்த செஸ்னட் வேற வகையான செஸ்னட். அப்படின்னா அது வந்து கிரைம் சீன்ல கிடைக்கல. கிரைம் சீன்ல கிடைச்சது எல்லாமே புதுசா உருவாக்கப்பட்ட செஸ்னட் பொம்மைகள். அதுல அந்த பொண்ணுடைய கைரேகை இருக்குன்னா அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. சோ கிரைம் சீன்ல கிடைச்ச அந்த செஸ்னட் வகை மரத்தை கண்டுபிடிச்சாலே போதும், அந்த கொலைகாரனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட சைமனும், ஆனா ஆல்ரெடி பாஸ் வந்து இந்த கேஸையே மூடிட்டாரு, திரும்ப தேவையில்லாம நம்ம தோணுனா நம்மள ப்ராப்ளம் பண்ணுவார்ல, நான் போக போறேன் வரியா வரலையா அப்படின்னு கிளம்பும் பொழுது வேணா நீ தனியா போவாத, நானும் கூட வரேன் அப்படின்னு சைமனும் நம்ம டிடெக்டிவ் துளிப்போம் அந்த மரங்களை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம மார்க்கஸ் இருக்காருல்ல, அவரு அந்த ஃபார்ம் ஹவுஸ் உடைய கேஸ பத்தி தெரிஞ்ச ஒரு வயசான போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்கும் பொழுது, இது 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனும் போலீஸ் தான், இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல மாடுகள்லாம் காணாம போகுதுன்னு கேஸை விசாரிக்க அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனான். போய் பார்த்தா அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்த எல்லோருமே இறந்து போய் இருந்தாங்க. உள்ள போன என்னோட ஃப்ரெண்டு அந்த போலீஸையும் வந்து அந்த வீட்டுடைய ஓனரு சுட்டு கொன்னுட்டாரு. ஸோ இதுதான் வந்து கதையுடைய ஆரம்பத்துல நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதுக்கப்புறமா எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்கெல்லாம் போய் பார்க்கறதுக்குள்ளேயே அந்த ஓனரும் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டாராம். அந்த வீட்டுக்குள்ள உயிரோட இருந்தது ஒரு 2 பசங்க மட்டும்தான், ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த ஓனர் வந்து இந்த பொண்ணு பையனை வந்து தத்தெடுத்து வளர்த்திருக்காரு. ஆனா அந்த ஓனரும் அவருடைய ஒய்ஃபும் சேர்ந்து இந்த பசங்களை அபியூஸ் பண்ணிருக்காங்க. அதனால அந்த பசங்க பயந்து போய் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக செஸ்னட்லயே பொம்மை மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க. அது அவங்கள பாதுகாக்கும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த 2 பசங்களை வந்துட்டு வேற ஒரு வீட்டுக்கு நாங்க அனுப்பிட்டோம். சரி அந்த பசங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம மார்க்கஸ் கேட்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், அது எங்க இருக்காங்கலாம் தெரியல, ஆனா அந்த பசங்க கூட படிச்ச ஒரு பொண்ணுடைய அம்மாவை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் பொழுது இவங்க வீட்டுல ஒரு ட்வின்ஸ் வளர்ந்துருப்பாங்க. அப்பா அம்மா கூட இவங்களை தத்தெடுக்கலாம்னு நினைப்பாங்க, ஆனா தத்தெடுக்கவே இல்ல, அந்த பசங்களை வேற ஒரு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம். சோ அந்த பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மினிஸ்டர் அவங்க அசிஸ்டன்ட் மூலியமா தேடும் பொழுதுதான் ஒரு பெரிய விஷயம் தெரிய வருது. அந்த ட்வின்ஸை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் உடைய ஓனர் தான் தத்தெடுத்திருக்காராம். அந்த ஓனரும் அவங்க ஒய்ஃபும் அந்த பசங்களை அபியூஸ் பண்ணி கடைசியா கில்ட்ல குடும்பத்தையே கொண்டுகிட்டு இறந்து போயிட்டாருன்ற விஷயம் இப்ப நம்ம மினிஸ்டருக்கும் தெரிய வருது. சோ அந்த ட்வின்ஸ் வந்து நம்ம மினிஸ்டரோட வீட்டுல தான் வளர வேண்டியவங்க, ஆனா வளராம வேற ஒரு வீட்டுக்கு போய் தான் இந்த ப்ராப்ளம்லாம் நடந்தது. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு அப்படியே மினிஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, உனக்கு உன் பொண்ணு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு, உடனே இவங்களும் எனக்கு வேணும், எங்க வரணும் அப்படின்னு கேட்க அந்த கில்லரும் ஒரு லொகேஷன் அனுப்புறாரு. இவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம மினிஸ்டருடைய ஹஸ்பண்ட் வந்து அவருடைய பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு மிஸ்ஸிங் போஸ்டர் எல்லாம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே கொடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்தா மினிஸ்டரை காணோம். அவங்க பையனும் அப்பா அம்மாவை காணும்பா, வீட்டுல செஸ்னட் மேன் பொம்மை தான்ப்பா இருக்குன்னு சொல்ல இவரு ஷாக் ஆகுறாரு, ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. நம்ம மினிஸ்டர் வந்து அந்த கொலகாரம் வர சொன்ன அந்த லொகேஷனுக்கு தான் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த அவங்க நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, நம்ம மினிஸ்டர் சின்ன பொண்ணா இருக்கும் பொழுது அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு ட்வின்ஸை தத்தெடுக்கலான்னு முழுசாவே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இந்த விஷயம் அந்த மினிஸ்டருக்கு பிடிக்கவே இல்லை. இவங்க நம்ம கூட வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா அந்த ட்வின்ஸ்ல அந்த பையன் இருந்தான்ல, அவன் என்ன தப்பான இடத்துல எல்லாம் டச் பண்ணாமா அப்படின்னு இவங்க பொய் சொல்றாங்க. இப்படி பொய் சொல்றதெல்லாம் அந்த ட்வின்ஸ்ல அந்த பையனும் பாத்துக்கிட்டு இருக்கான் ஒளிஞ்சிருந்து. அந்த பையன் பாக்குறான் அப்படின்னு நம்ம மினிஸ்டரும் பார்த்திருக்காங்க சின்ன வயசுலயே. அதுக்கப்புறமா மினிஸ்டருடைய அம்மாவும் அப்பாவும் இந்த பசங்க வேணான்ட்டு அனுப்பியிருப்பாங்க. அந்த பசங்க
பசங்களை தான் அந்த ஃபார்மோடைய ஓனர் தத்தெடுத்து அபியூஸ் பண்ணி கடைசியா கில்ட்ல அந்த பசங்களை மட்டும் விட்டுட்டு அவரோட ஃபேமிலி மொத்தமா இறந்து போயிருப்பாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே இவங்க வரும்பொழுது கில்லர் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போடு அப்படின்னு. இவங்களும் அதே மாதிரி பண்றாங்க. எங்க நம்ம மார்க்கஸும் வந்து அந்த ட்வின்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிற வேலையில தான் இருக்காரு. ஒரு போலீஸ்காரர் கூடவே அந்த ட்வின்ஸ் கூட படிச்ச ஒரு லேடியோடைய அம்மாவை பார்க்க தான் போறாங்களே. அவங்க வீட்டுல நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு. அதுல ஒரு போட்டோவை பார்த்து நம்ம மார்க்கஸ் ஷாக் ஆகி இது யாருன்னு சொல்லி கேட்க, நீங்க தேடி வந்திருக்கீங்களே ட்வின்ஸ், அதுல அந்த பையன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, ஃபோரன்சிக் ஹெட் இருப்பார்ல சைமன், அவரோட போட்டோ தான் அது. உடனே இந்த விஷயத்த பெரிய போலீஸுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லி சைமனை உடனே புடிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா போய் பார்த்தா சைமன் அவரோட ஆபீஸ்ல இல்ல, அங்க வந்து செஸ்னட் மேன் பொம்மை தான் இருக்கு. சரி, சைமன் எங்க போயிருக்காருன்னு பொழுதுதான் நம்ம டிடெக்டிவ் துலிப் கூட தான் வெளியே போயிருக்காருன்ற விஷயம் தெரிய வருது. அவங்களுக்கு கால் பண்ணாலும் கால் போல, ஏன்னா சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு நம்ம டிடெக்டிவ் துலிப்போடைய போனு. சைமன் தான் உண்மையான கில்லர் அப்படின்ற விஷயம் எதுவும் தெரியாம நம்ம டிடெக்டிவும் அவங்க கூடவே சேர்ந்து அந்த செஸ்னட் மரங்களெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு மரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல இருக்கிற நட்டு வந்துட்டு கிரைம் சீன்ல கிடைச்ச நட்டோட பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. சோ இந்த சரௌண்டிங்ல தான் அந்த கொலைகாரன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த தேடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்காங்க போல, ஏன்னா சைமனும் வந்து அப்படியே அந்த மரத்தை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்ற மாதிரி கூடவே போறாரு. அந்த சரௌண்டிங்லயே ஒரே ஒரு பண்ண வீடு மட்டும் தான் இருக்கு, ஃபார்ம் ஹவுஸ். ஸ்டார்டிங்ல கொலை நடந்திருக்கும்ல, அதே பண்ண வீடு தான். அதை கரெக்டா கண்டுபிடிச்சி நம்ம துளிப்போம் வந்துட்டு கதவை திறக்கலான்னு ட்ரை பண்றாங்க. திறக்கவே முடியல. டக்குன்னு பார்த்தா சைமனு இந்த சாவி இதை வச்சு திறந்து பாரு அப்படின்னு சொல்ல, இந்த சாவி எங்க இருந்து கிடைச்சது, இதோ கீழே தான் இருந்தது. சரின்னு இவங்களும் கதவை திறந்து உள்ள போனா எல்லா உண்மையும் தெரிய வருது. உண்மையிலேயே கில்லர் இங்க தான் இருந்திருக்காரு. யார், நம்ம சைமன் தான். சோ எல்லாத்தையும் இந்த கில்லர் பர்ஃபெக்டா பிளான் பண்ணிருக்கான். அதோட பாரு நம்ம வாக்கி டாக்கிலாம் இருக்கு, நம்ம என்ன பேசுறோம்னு எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை வர சொல்லு அப்படின்னு சைமன் கிட்ட நம்ம டிடெக்டிவ் சொல்ல, சைமனும் இங்க இருக்கிற செஸ்னட்டை வச்சு பொம்மைகள் செய்யும் பொழுதே எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. ஆனா இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிப்பீங்கன்னு தெரியாது அப்படின்னு ஒரு வித்தியாசமா பேசுறாரா. டிடெக்டிவ் துளிப்புக்கு டவுட் வருது. டக்குன்னு கன் எடுத்து போட்டு தரலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவரு நம்ம டிடெக்டிவ் துளிப்பை பிடிச்சி மூக்குள்ளேயே மயக்க மருந்து கச்சிஃபை யூஸ் பண்ணி மயங்க வச்சிடறாரு. அதோட இந்த சைமன் தான் மினிஸ்டருக்கு மெசேஜ் பண்ணி ஒரு லொகேஷனுக்கு வர சொல்லியிருப்பார்ல, அது இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு தான். சோ மினிஸ்டரும் அங்க வராங்க. சைமனும் மினிஸ்டரை வெல்கம் பண்ணி ஒரு வழியா வந்துட்ட போலயே, எங்களை மட்டும் உங்க அம்மா அப்பா தத்தெடுத்து இருந்தாங்கன்னா நாங்க ஒரு நல்ல லைஃபை வாழ்ந்திருப்போம். ஆனா நீ என்ன பண்ண, நான் பண்ணாத தப்ப பண்ணதா சொல்லி உங்க வீட்டை விட்டு என்ன வெளியே அனுப்புன. எங்களை இன்னொருத்தவங்க தத்தெடுத்தாங்க. ஆனா அவங்க கிட்டப்பட்ட கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா ஒரு நாள் என் பொறுமையை நான் இழந்தேன். வீட்டுல இருந்த எல்லா மாடுகளையும் அவுத்து விட்டேன். அப்புறம் அந்த ஓனர் வச்சிருந்த கன்னாலேயே வீட்டுக்குள்ள இருந்த எல்லாரையுமே கொலை பண்ண ஒருத்தரை விடாம அவர் போலீஸும் அந்த இடத்துக்கு வந்தாரு. அவரையும் போட்டு தள்ளினது நான் தான். அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் வளர்ந்தோமே. நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீதான். நீ சொன்ன பொய்கள் தான். அதனாலதான் உன்னை பழி வாங்கணும்னு உன் குழந்தைய கடத்தணும். அந்த வழியை நீயும் அனுபவிக்கணும்னு உன் பொண்ணு இறந்து போச்சுன்னு உன்னையே நம்ப வச்சோம். ஒரு ஞாபக மருதி ஆளு ஒருத்தர் அவர் தான் கொன்னாருன்னு அவரே நம்பி உண்மையை ஒத்துக்கிற மாதிரி பண்ணோம். அதோட எங்களை மாதிரியே அபியூஸ அனுபவிக்கிற குழந்தைகளுடைய அம்மாக்களை நாங்க கொன்னோம். ஏன்னா ஒரு அப்பாவுக்கு குழந்தைகளோட அவ்வளவா கனெக்டே இருக்காது. ஆனா அம்மா அப்படி கிடையாது. அந்த குழந்தைங்க அம்மாவோட வயித்துல தான் பிறக்குதுங்களே. அப்படின்னா அந்த குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கிறது அம்மாவோட பொறுப்பு. இந்த அப்பங்காரனுங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது அம்மாக்களும் கூட துணைக்கு நின்னதுனாலதான் அவங்களையா பார்த்து தேடி கொன்னேன் இப்படின்னு இவரு சொல்றாரு. இப்பதான் நமக்கும் எல்லா விஷயங்களும் புரியுது. அதோட மினிஸ்டரோட பையனை கடத்திருப்பாங்கல்ல, அவங்க இருந்த இடத்துல ஒரு கார் வந்திருக்குமே, அந்த காரு சைமனோடது தான். அப்படின்னா அந்த ஆட்களை கொன்னதும் சைமன் தான். ஏன்னா அவங்க மேல பழிய போடணும்னு அவங்க வீட்டுல அந்த கைகளெல்லாம் கொண்டு போய் வச்சு எல்லாமே பக்காவா போச்சு. கேஸும் க்ளோஸ் ஆச்சு. ஆனா நம்ம டிடெக்டிவ் தான் திரும்ப நோண்டி ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. டிடெக்டிவும் அங்கதான் கை வாயெல்லாம் டேப் போட்டு கட்டி போட்டு வச்சிருக்காரு இவரு. இப்படி சைமன் பேசிக்கிட்டு இருக்கும்போது மினிஸ்டர் ஒரு ஷார்ப்பான பொருள் எடுத்து குத்தலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொருளாலேயே மினிஸ்டர் கையில ஒரு சொருகு. அவங்களுக்கும் மயக்க மருந்து கொடுத்து மயக்கமாக்கிறாரு இவரு. மயக்கத்துல இருந்து அவங்க கண்ணை முழிச்சு எழுந்துக்கும் பொழுது நம்ம சைமனு மினிஸ்டருடைய கையை கட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. கிட்டத்தட்ட கொஞ்சம் கட் பண்ணிட்டாரு. இதுக்காக தான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்த தெரியுமா அப்படின்னு அறுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்ப சிசிடிவி கேமரா வழியா இவரு பாக்குறாரு, வெளியே நம்ம மார்க்கஸ் இருக்காருல, அவரு வந்துட்டாரு. இவருக்கு தான் தெரியும்ல இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சுன்னு. அதனால இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துட்டாரு. நம்ம டிடெக்டிவும் பாத் டப்ல தான் கை கால் கட்டி போட்ட நிலைமையில இருக்காங்க. அப்படியே அந்த டேப்பை பிக்கிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. சோ கரெக்டான நேரத்துல நம்ம சைமனும் மார்க்கஸை போட்டு அடிச்சிடுறாரு. போனை செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஆல்ரெடி அட்ரஸை மத்த போலீஸ்க்கும் சொல்ல நிறைய போலீஸ் வந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துக்கு தான். சோ அதுக்குள்ள எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு பெட்ரோல் எடுத்து மொத்தமா ஊத்தி விடுறாரு மினிஸ்டர். நம்ம மார்க்கஸ் வீடு முழுக்க அப்படியே வெளியே போயிட்டு கொளுத்தி விட எரிய ஆரம்பிக்குது வீடே. நல்ல வேலையா நம்ம டிடெக்டிவ் துளிப்பு வந்துட்டு கட்டுல இருந்து வெளியே வந்து ஜன்னல் வழியா வெளியே எகிரி குதிச்சிடுறாங்க. நேரா காருக்கு போய் கார் கண்ணாடியை உடைச்சி உள்ள இருந்து கன் எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்பொழுது அங்க சைமன் வந்து
நம்ம டிடெக்டிவை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போறாரு. எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம மார்க்கஸ் அப்படியே மெதுவா எழுந்து மினிஸ்டரையும் கண்டுபிடிக்கிறாரு. அவங்க கை அருந்து போயிருக்கா, சோ அதனால டேப் வச்சு அதை ஒட்டிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியா பார்க்கும் பொழுது நம்ம டிடெக்டிவ் துளிப்ப அந்த சைமன் இழுத்துட்டு போறதை இவரு பாக்குறாரு. சோ டிடெக்டிவை காப்பாத்தணும்னா இவங்க ஃபர்ஸ்ட் வெளியே போகணும். ஆனா வெளியே போற வழியெல்லாம் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் அந்த சைமன் கையை கட் பண்ண யூஸ் பண்ற அந்த மிஷின் இரும்பையே கட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது. சோ ஜன்னலுடைய கம்பிகள் எல்லாம் அறுத்து அது வழியா இவங்க வெளியே குதிச்சிடுறாங்க. சோ மினிஸ்டர் கிட்ட நீங்க இங்கே இருங்க, போலீஸ்லாம் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரு டிடெக்டிவை காப்பாத்த வேகமா ஓடுறாரு. ஆனா அதுக்குள்ளேயே சைமன் டிடெக்டிவோட கார்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனா அந்த ரோடு வந்து யூ டர்ன் மாதிரி போயிட்டு வளைஞ்சு இதே வழியா தான் வரும். சோ குறுக்கு வழியில போயிட்டு பிடிக்கலான்னு காட்டுக்குள்ள வேகமா ஓடி போறாரு நம்ம மார்க்கஸ். எங்க காருக்குள்ள நம்ம டிடெக்டிவ் துளிப்பு வந்துட்டு சைமன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சைமன் போட்டு சொறி அடி அடிக்கிறாரு. இங்க பாரு, நீ ஒரு நல்ல அம்மா, அதனாலதான் உன்னை நான் கொல்லவே இல்ல, உன்னை வச்சு நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு கடுப்புல பேசும்பொழுது நம்ம மார்க்கஸ் குறுக்க வந்துடுறாரு. நடு ரோட்ல நின்னுக்கிட்டு கன் பாயிண்ட்ல, இங்க பாரு சைமன், நீ மாட்டிக்கிட்ட, ஒழுங்கா சரண்டர் ஆயிடு, வேற வழி இல்ல உனக்கு அப்படின்னு சொல்ல, எல்லா பிரச்சனையும் உன்னாலதான்டா அப்படின்னு காரை சும்மா வேகமா ஓட்டிக்கிட்டு மார்க்கஸ காலி பண்ண வராரு. மார்க்கஸும் காரை ஷூட் பண்றாரு. ஒரு ரியாக்ஷனும் இல்ல. கிட்டத்தட்ட ஏத்திருப்பாரு மார்க்கஸ. ஆனா கரெக்டான நேரத்துல நம்ம டிடெக்டிவ் ஸ்டீரிங்க புடிச்சு திருப்பி விட்டுறாங்களா, நேரா அது போய் காட்டுக்குள்ள சொருகிக்குது. நல்ல வேளையா நம்ம டிடெக்டிவ்க்கு பெருசா அடிபடல. ஆனா அந்த சைமன் இருக்காருல, அவரு நெஞ்சுக்குள்ள ஒரு மரம் அப்படியே சொருகிச்சு. கண்டிப்பா அவர் இறந்து போயிடுவாரு. அதுக்குள்ள அவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்கணும்னு மினிஸ்டரோட பொண்ணு கிறிஸ்டியன் எங்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை சொல்றதுக்குள்ளேயே சைமன் இறந்து போயிடுறாரு. என்ன பண்றதுன்னு உங்களுக்கு புரியல. அப்பதான் சைமனுடைய போனுக்கு ஒரு கால் வருது. இவங்களும் மெதுவா அட்டன் பண்ணி பேச, அந்த பக்கத்துல இருந்து ஒரு லேடி பேசுறாங்க. நீ என்ன கால் பண்ண கூடாதுன்னு சொன்ன, ஆனா உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லையா, அதான் நான் கால் பண்ண, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம மார்க்கஸ் வந்துட்டு எந்த சவுண்டும் போடாம இருக்காரு. ஆனா தூரத்துல போலீஸ்லாம் வருது. அந்த சைரன் சவுண்ட்லாம் கேட்க உடனே அந்த லேடி காலை கட் பண்ணிட்டு சிம் கார்டெல்லாம் உடைச்சு போட்டுறாங்க. சோ மார்க்கஸும் புரிஞ்சுக்கிறாரு, சைமன் வந்து அந்த ட்வின்ஸ்ல ஒரு ஆள் தானே, இவருக்கு ஒரு சிஸ்டரும் இருக்கணும், அந்த சிஸ்டர் தான் இது அப்படின்னு வந்த காலை ட்ரேஸ் பண்ணும் பொழுது அது ஜெர்மனில இருந்து வந்திருக்கு. சோ அதனால அந்த லொகேஷனுக்கு அப்படியே நைஸா போய் அந்த வீட்டை சுத்தி வளைச்சிடுறாங்க. அங்கதான் சைமனுடைய சிஸ்டரும் இருக்காங்க. அவங்கள பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்குள்ள ஒரு பேஸ்மெண்ட்ல தான் நம்ம மினிஸ்டருடைய பொண்ணு கிறிஸ்டியனும் இருக்காங்க. சோ அந்த பொண்ணை காப்பாத்தி திரும்ப மினிஸ்டர் கிட்டயே கொண்டு வர அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். தன் பொண்ணை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சோ இப்பதான் இந்த கேஸ் முழுசா முடிஞ்சிருக்கு. மினிஸ்டருக்கு அவர் பொண்ணும் கிடைச்சிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் அவங்க நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். நம்ம டிடெக்டிவுக்கும் மார்க்கஸ்க்கும் வந்து இந்த கேஸை நம்ம முடிச்சிட்டோமேன்ட்டு ஒரு பெரிய நிம்மதி வருது. சோ இந்த வேலைக்கு ஒரு கும்பிட போட்டு சைபர் கிரைம்ல நம்ம டிடெக்டிவ் துளிப்பு ஜாயின் பண்ண போறாங்க. நம்ம மார்க்கஸும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேற ஒரு வேலையில ஜாயின் பண்ண போறாரு. சோ அதனால ஏர்போர்ட்டுக்கு போகும்பொழுது அவரை வழி அனுப்பி வைக்க நம்ம டிடெக்டிவும் வராங்க. நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து ஒரு கேஸை தான் சால்வ் பண்ணிருக்கோம், ஆனா இருந்தாலும் ஆல்ரெடி நீ என் ஃபேமிலி ஆயிட்ட, நம்பலையா அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இவரு பார்க்கும்போது தான் ஸ்டார்டிங்ல நம்ம டிடெக்டிவோட பொண்ணு சொல்லியிருப்பாங்கல்ல, ஃபேமிலி ட்ரீ ஸ்கூல்ல பண்ண சொன்னாங்க, ஆனா நம்ம வீட்டுல இருக்கிறது வெறும் 3 பேர் தான்ட்டு. ஆனா இப்ப ஃபேமிலி ட்ரீல அந்த பொண்ணு, நம்ம டிடெக்டிவோடைய அப்பா, நம்ம மார்க்கஸ் இருக்காரு, அதை தாண்டி ஒரு ரேபிட்டும் ஒரு பேரட்டும் இருக்கு. சோ அவங்க குடும்பத்துல நம்மளையும் ஒரு ஆளா நினைக்கிறாங்களே அப்படின்னு இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். சோ அவரு வெளிநாட்டுக்கு கிளம்பி போக போறாரு. நம்ம டிடெக்டிவும் அவங்களோட லைஃபை வாழ போறாங்க. இங்க இறந்து போனதா நம்பப்பட்ட மினிஸ்டருடைய பொண்ணே கிடைச்சிருச்சு. அந்த பொண்ணை கொன்னதா வாக்குமூலம் கொடுத்த அந்த பர்சனையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அவரு ரிலீஸ் ஆகி அப்படியே வெளியே வராரு. ஆளு பார்க்கவே ஒரு மாதிரி தான் இருக்காரு. அங்கிருந்து அப்படியே அவரு நடந்து போக இந்த இடத்துலயே இந்த சீசன் முடியுது. சோ ரொம்பவே சூப்பரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீரீஸ்ல இதோடைய சீசன் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. அதையும் நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்ததுன்னா கீழே எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எல்லாம். நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.